அது எப்படிடா சொல்லாம மீனா வீட்டை விட்டு வெளில போவா? ஒரே ஒரு பெக் அடிச்சேன், அதுக்கு போய் கோச்சிட்டு போயிட்டா. டேய், நீ எங்க ஒரு பெக் அடிச்ச? அதான் திருப்பி வந்து மொத்த பாட்டிலையும் காலி பண்ணிட்டிய. ஆமா, ஒரு பெக் அடிச்சேன், சண்டை வந்துச்சு, அதுக்காக தான் திரும்ப வந்து அடிச்சேன். ஆனா சண்டை வந்தது கோச்சிட்டு போனதெல்லாம் அந்த ஒரு பெக்குக்கு தானே. திரும்ப வந்து குடிச்சிட்டு போனப்ப அவ வீட்லயே இல்லடா. சரி விடுறா, வந்ததுல இருந்து இதே 100 தடவை சொல்லிட்டா, போத விடு. டேய், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்டா. மறுபடியும் முடியலடா. இங்க பாருங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு அவ அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போனா? முத்து, பொண்டாட்டி கோச்சிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, அவங்க காரணம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை எந்த காரணமும் கிடைக்கலன்னு வச்சுக்க, அவங்களே ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. இல்லடா, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னடா அவன் தேஞ்ச டேப் ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு பதில் வேணும்டா. இதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை நான் ஓவரா குடிச்சிட்டு போயிருக்கிறேன். அவ கல்யாணம் பண்ணி வந்த முதல் நாள்ல இருந்தே நான் குடிப்பேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஏதோ புதுசா குடிச்ச மாதிரி கோச்சிட்டு போயிட்டா. சரி விடுறா, அவங்களே வருவாங்கடா, ஃபீல் பண்ணாதடா. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும் தாண்டா நான் முன்னாடியே கல்யாணம் வேணான்னு இருந்தேன். அன்னைக்கு நான் திடீர் மாப்பிள்ளை ஆயிட்டேன். அந்த நேரத்துல போய் நான் அவகிட்ட குடிப்பேன்னு சொல்ல முடியுமா என்ன? என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணல, என் விதி தான் முடிவு பண்ணுச்சு. ஆமா முத்து, எல்லார் வாழ்க்கையுமே விதிதான் முடிவு பண்ணுது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி அந்த விதிக்கு என் மேல என்னடா கோவம்? இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் மீனா அப்படி கோச்சிட்டு போனா? முத்து, ஒரு நாள் நான் வீட்டுல சாப்பிடும்போது ரசத்துல உப்பு இல்ல. ஏமா ரசத்துல உப்பு இல்லையேன்னு கேட்டேன். இது ஒரு குத்தமாடா? அதுக்கு அவ உப்பு இல்லைன்னா போட்டுக்க வேண்டியதானு கேக்குறா. நான் கேட்டேன், ஏமா ஒரு உப்பு கூட போட முடியாத அளவுக்கு அப்படி என்ன யோசனைன்னு கேட்டேன். எங்க அம்மா எல்லாம் ஒரு நாள் கூட உப்பு இல்லாம பண்ணது இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு உன் அம்மாவே வந்து சமைச்சுக்க சொல்லுன்னு சொல்லி அவ அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டாடா. அது கூட பரவாயில்ல. ஒரு நாள் என் பொண்டாட்டி எனக்கு போன் பண்ணா. நான் கார் ஓட்டினால போனை எடுக்க முடியல. பின்னாடி கஸ்டமர் இருக்காங்கன்னு போனை கட் பண்ணிட்டேன். அதுக்கு கோச்சிட்டாப்பா. நீ வண்டியை ஓரம் கட்டிட்டு பேச வேண்டியதானே? காரை விட உனக்கு நான் சீப்பா போயிட்டனா? உன் கஸ்டமர் தான் உனக்கு முக்கியமான சொல்லி சண்டை போட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டாப்பா. அது ஒண்ணும் இல்லப்பா, இவங்களுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும். அதுக்கு ஒரு காரணம் தேவை, அதை தூக்கி நம்ம தலையில போட்டுருவாங்க. அப்ப எல்லார் வீட்லயும் இதான் நடக்குது இல்ல? உலகம் முழுக்க தான் நடக்குது. ஏய், சண்டே வராம இருக்கிறதுக்கு வழி இல்லையாடா? முத்து, பொண்டாட்டி கிட்ட சண்டை வராம பாத்துக்கிறது முடியாத காரியம். அதெல்லாம் நம்ம கையில இல்ல, அவங்க கையில தான் இருக்கு. அவங்களால நம்ம கிட்ட சண்டை போடாம இருக்க முடியாது. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே எம்மாளி நாம தான். ஏன்னா நம்ம தானே கூடவே இருக்கோம். எல்லாம் சரி, எனக்கு என்ன வழி அத சொல்லுங்க. டேய் வா போலாம். எங்க? டேய் வாடா சொல்றேன். டேய் என்னடா சொல்ல போற? டேய் வாடான்னு சொல்றேன்ல, வாடா. போ வரேன். சரியான குழப்பவாதிடா நீ. என்ன சரகா? என்னடா? பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுறது இது எல்லா வீட்லயும் வர்றதுதான். ஆனா பொண்டாட்டி கிட்ட போட்ட சண்டைய ரொம்ப நாள் போக விடக்கூடாது. அதுதான் ரகசியம். காலையில சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்க, நைட்டு சமாதானம் ஆயிடணும். நைட்டு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்க, காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள சமாதானமாயி தான் எந்திரிக்கணும். அவ்வளவுதான். சிஸ்டரை அவங்க வீட்டுல இருந்து உன் வீட்டுக்கு வர வைக்கணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? வா என் கூட சொல்றேன். டேய், என்னையும் ஒருத்தன் எல்லாத்தையும் சஸ்பென்ஸ் வச்சுட்டு